இளம் பெண்கள் அதிகளவில் ஆர்வம். தாவேகா விஜய் கட்சியில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 1.5 கோடியாக உயர்வு. தினமும் 15,000 பேர் இணைகிறார்கள். QR அடையாள அட்டையை வழங்கிய முதல் கட்சி. தமிழக அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக கழக நிர்வாகிகளுக்கு QR குறியீட்டு கூடிய டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்கியது முதல் கட்சி தமிழக வெற்றிக் கழகம். விஜய் பொதுக்கூட்டத்திற்கு நிபந்தனைகள். புதுச்சேரியில் டிசம்பர் 9ஆம் தேதி விஜய் பங்கேற்கும் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு புதுச்சேரியில் காவல்துறை நிபந்தனைகளை விதித்துள்ளது. கூட்டத்திற்கு 5,000 பேருக்கு அனுமதி. கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியோர்களின் அனுமதி இல்லை. பொதுக்கூட்டத்திற்கு வருபவர்கள் QR கோடு முறையில் அனுமதிக்கப்படுவார். 5,000 பேரை 10 கேபின்களாக பிரித்து ஒரு கேபினுக்கு 500 பேர் வீதம் அமர்த்த வேண்டும். மக்களுக்கு குடிநீர் வசதி போன்றவைகளை முறையாக ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்களையே தயாராக நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல நிபந்தனைகளையே காவல்துறை விதித்துள்ளது. 7 ஏக்கரா இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்த விஜய். ஈரோடு பெருந்துறை அருகே 75,000 பேர் வந்து செல்லும் வகையில் 7 ஏக்கரா இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டம். வரும் 16ஆம் தேதியன்று மதியம் 1 மணி முதல் 6 மணிக்குள் நிகழ்ச்சி நடத்த அனுமதி வழங்க ஆட்சியிடம் தாவேகாவினர் கோரிக்கை. பாமக டு தாவேகா. சென்னையில் பாமகவில் இருந்து விலகி 50க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் இணைந்தனர். விஜய் பரப்புரை அனுமதி மறுப்பு. ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை செய்ய கேட்டிருந்த இடத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. பவளத்தாம்பாளையம் அருகே விஜய் பரப்புரை செய்ய தாவேகாவினர் அனுமதி கேட்டிருந்தனர். வேறு இடத்தை தேர்வு செய்ய தாவேகாவினருக்கு காவல்துறை அறிவுறுத்தல். தாவேகா குறிப்பிட்டபடி 75,000 பேருக்கான இடம் இல்லை என்பதால் அனுமதி மறுப்பு. இப்படிக்கு காவல்துறை. தாவேகாவில் நீதி போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. வாக்காளர்களின் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள BLO-க்களின் நிலைமையை சுட்டிக்காட்டி அவர்களுக்காக நீதி கோரி தாவேகா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இம்மனுவை விசாரித்து உச்சநீதிமன்றம் வாக்காளர்களின் திருத்த பணிகளின் காரணமாக BLO-க்களின் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இச்சூழல் தொடர்ந்தால் வாக்காளர்களின் திருத்தும் பணிகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதையே சுட்டிக்காட்டி BLO-க்களின் பணி சுமையை குறைக்க கூடுதல் நபர்களையே பணி அமர்க்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இதுவரை நாடு முழுவதும் பணி சுமையின் காரணமாக 30க்கும் மேற்பட்ட BLO-க்கள் தற்கொலை செய்து கொள்ளதாக புகார் நிலவும் சூழலில் தாவேகா தாக்கல் செய்த மனுவின் வாயிலாக நீதி பெறப்பட்டுள்ளது. ஈரோட்டில் விஜய் சுற்றுப்பயணம். டிசம்பர் 16ஆம் தேதி ஈரோட்டில் விஜய் சுற்றுப்பயணம். தனியார் இடத்தில் இடம் தேர்வு செய்திருக்கிறோம். ரோடு ஷோ தவிர்த்திருக்கிறோம். தாவேகா மாநில தலைவர் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன். ஈரோட்டில் இருந்து விஜய்க்கு எழுச்சி பயணம் தொடங்கும். ஈரோட்டில் விஜய் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரப்பட்ட பவளந்தாம்பாளையத்திற்கு பதில் மாற்ற இடம் வழங்க உள்ளோம். நாங்கள் ஏற்கனவே கூறிய இடத்தில் கூட்டம் நடத்த மறுத்துள்ளதாக போலீசில் இருந்து கடிதம் எதுவும் வரவில்லை. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே மாற்று இடம் ஒன்றையே நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். இப்படிக்கு செங்கோட்டையன். வயிற்றில் அடித்தார்கள். புதிதாக பிறந்ததை போல் என்னில் பூரிப்படைகிறேன். விஜய்க்கு ஆதரவாக பேசியதால் எனக்கு மிரட்டல் வந்தன. என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்து வயிற்றில் அடித்தது போல் இருக்கிறது. புதிதாக தாவேகாவில் எழுந்திருக்கும் நாஞ்சில் சம்பத்தின் பேட்டி. பணத்துக்காக அல்ல, விஜய்க்காக. என்ன ஆனாலும் விஜய்க்காக வரேன் என்று மக்கள் வருகின்றார்கள். பணம், கட்சி, நிர்வாகிகள் எல்லாமே அதற்கு அப்புறம்தான். சம்பந்தமே இல்லாமல் மக்கள் ஒரு தலைவருக்காக கூடுவதுதான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இது மிகப்பெரிய பலன். இப்படிக்கு ரங்கராஜ் பாண்டே. 5,000 பேருக்கு அனுமதி. புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் விஜய் பொதுக்கூட்ட பங்கேற்பில் 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி. டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று குறிப்பிட்டுள்ளது. கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியோர்கள் அனுமதி இல்லை என்று காவல்துறை திட்டமிட்டுள்ளது. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி. தமிழகத்தில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டுமானால் 60 தொகுதிகளையே ஒதுக்குமாறு காங்கிரஸ் தரப்பில் கேட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 125 தொகுதிகள் அடங்கிய பட்டியலில் விஜயுடன் வழங்கப்பட்டுள்ளதாக தாவேகா வட்டாரங்களில் பேசி வருகின்றனர். மேலும் புதுச்சேரி மற்றும் கேரளாவில் விஜய் பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் எனவும் 3 மாநிலங்களில் கூட்டணிகளை வைக்க ஒப்புக்கொண்டால் தமிழகத்தில் கூட்டணியை உறுதிப்படுத்தலாம் என கூறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
விஜயை எதிர்த்து அதே தொகுதியில் நிற்பேன். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிட்ட போய். விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அவரை மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எதிர்த்து அதே தொகுதியில் நான் நிற்பேன். இப்படிக்கு சாட்டை துரைமுருகன். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. முதல் மாறும் வீதி மக்கள் மன்னன் நாட வர நெருப்பா. தாவேகாவில் இணைந்த 100 குடும்பத்தினர். நெல்லை வடக்கு மாவட்டத்தில் தாவேகா மகளிர் அணு அமைப்பாளர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் நெல்லை சட்டமன்ற தொகுதியில் உட்பட அநேக பகுதிகளிலும் சேர்ந்த 100க்கு மேற்பட்ட குடும்பத்தினர் மகளிர் அமைப்பாளர் சுபர்த்தனா முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தனர்.